ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, சுடர் இருந்துக்கிட்டு எப்படியோ செத்து போயிட்டா, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லா சொத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த குட்டி வாண்டு இருந்துக்கிட்டு ரொம்பவே ஆட்டம் போட்டுட்ருக்கு. அது கூட சேர்ந்துட்டு இந்த மல்லி ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷனில் இருக்க இவன்னுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இது என்ன சத்திர சாவடியா வந்து இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் ஒரு வீடுனா அமைதியாக இருக்கும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி சத்தமெல்லாம் போட்டுருக்கா மற்றவங்க எப்படி நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதும், இது ஒன்றும் உன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணல, எங்கள் வீடு, எங்கள் சொத்தை ஏமாற்றி நீ வச்சிருக்கே தவிர மற்றபடி இதில் எங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்ன ஓவராக பேசுறியா, ஜட்ஜ்மெண்ட்டு மட்டும் வரட்டு இருடி, என் பக்கம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டிலேருந்து உங்களை தெருநாயை அடித்து துரத்துற மாதிரி துரத்தானா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா இந்த ராஜேஸ்வரி. உடனே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு பார்க்கலாம் யாரை துரத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போய் மனுஷன் பேசுவான் அப்படி எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இந்த தீபிகா அப்படின்ற ஒரு பேமானியாக காட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் போட்டுட்ருக்கா இல்லையா பிளானு, அந்த பிளானில் அந்த கதிரேசன், ராஜி, ரஞ்சிதா, விஜய், அப்புறம் மல்லி, இவங்க 4-5 பேருடைய பேரும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து யார் இந்த சுடரை கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விஜய் வந்து அந்த அளவுக்கு கல்நெஞ்சக்காரர் இல்லை. ஏன்னா அவர் வெறும் பிஸ்னஸ்மேன், சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. அதனால் அவர் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சிதாவை பார்த்திங்கன்னா, பணத்துக்காக தான் அவன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சால தவிர மற்றபடி அந்த சுடருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இன்னொரு பக்கம் அவளை அடிச்சிடுறாங்க. அப்புறமா ராஜியை போய் என்ன பண்ண போகிறேன், அவள் தம்பி சொத்துக்கு ஆசைப்படுவா, அவள் சொத்து அவங்க அப்பாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி அவளுக்கும் இந்த சுடருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அதனால் அவளையும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிரேசன் சொந்த மக, அதுவும் இல்லாமல் அந்த அவளுடைய குழந்தை ரேணுகா, இந்த பொண்ணு மேலே ரொம்பவே உயிரியாக இருக்கிற இந்த கதிரேசன் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டான். அவள் ஜாடையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் அவனுடைய மனசாட்சி ஊற்றிருக்கும், அதனால் அவளையும் கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனையும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா முழு ஒரு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு தான், மல்லிக்கு தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயோட சொத்தும் அமைக்கலாம், ராஜேஸ்வரி துரத்தி வச்சுட்டு அவளோட சொத்தையும் அமைக்கலாம், அதுக்கப்புறம் ரஞ்சிதா வந்து கணக்குலேயே இல்லை, அவளை துரத்தி விட்டால் போயிடுவா. அப்புறம் நம்ம மாமனார் சொத்து, மாமனார் சொத்துன்னு சொல்ல முடியாது, விஜயோட மாமனார் சொத்து, அந்த சொத்தையும் நம்மளே அபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் சுடரை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளானே இல்லை, உங்கள் மேலே பழியவே தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை மேலே தான் எனக்கு முழு சந்தேகம், இவளை நான் விடவே மாட்டேன், இவன் மேலே இருக்கிற இது வந்து சந்தேகம் மட்டும் புருவாச்சு, அதுக்கப்புறம் இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அப்புறம் இவள் காலம் முழுக்க ஜெயிலில் களி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மல்லியை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்களே தவிர ஒரு நிமிஷம் கூட மல்லியை விட்டுட்டு வேறு எதையும் அவங்க டார்கெட் பண்ணுறதில்ல. ஏன்னா மல்லியை வந்து முழுசாக அவள் டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு காரணம் அவள் தம்பியை வந்து இறந்ததுக்கு காரணம் மல்லின்றதுனால தான். ஆனால் மல்லியே அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னையா தெரிஞ்சுக்க போகிறாளோ என்னவோ தெரியல. உங்கள் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதுக்கும் மேலே அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திலே இருக்குது. அதையும் மீறி தீபிகா ஒரு சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்க வேண்டிய ஆளே, அதை படித்து தெரிஞ்சிருக்கிற ஆளே அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மல்லியை பழிவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா அதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் நீங்களே. கொஞ்சமாசி யோசிக்கணும். நம்ம முக்கியமான வேலையில் இருக்கோம், நமக்கே தெரியாதா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தீர விசாரித்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் முடிவு தெரிந்தால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மல்லி மேலே பழியை போட்டு அவளுக்கும் கஷ்டம் மல்லிக்கும் கஷ்டம். அதனால் கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க இது வந்து ரொம்பவே பெரிய இது இல்லையா, அவளை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடலாம் அப்படின்றதுக்காக கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. கதிரேசன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.